மாநாடு குறித்து ராமநாதபுரத்தில் ஆலோசனை கூட்டம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் அணியில் தேமுதிக பங்கேற்கும் கூட்டணி குறித்து கடலூர் மாநில மாநாட்டில் அறிவிப்பு வெளியாக உள்ளது என மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா பேச்சு. தமிழகத்தில் வரும் 2026 ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சியினர் போட்டி போட்டு கட்சி பணி ஆற்றி வருகின்றனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக கட்சியின் சார்பில் ராமநாதபுரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் சிங்கை ஜின்னா தலைமை வகித்து பேசினார். அப்போது பேசுகையில் வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் நடைபெற உள்ள தேமுதிக மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஏராளமான வாகனங்களில் தேமுதிக தொண்டர்கள் புடை சூழ செல்ல உள்ளோம். 2011ஆம் ஆண்டு தமிழக வரலாற்றில் பல லட்சக்கணக்கான கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பு செய்து உண்மையான மாநாடு நடத்தி வெற்றி வாகை சூடியவர் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய சாதனையை யாராலும் முறியடிக்க முடியவில்லை. அவர் இல்லாத இந்த நேரத்தில் அவர் உருவாக்கிய தேமுதிக கட்சியின் சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் வெற்றி மாநாடு கூட்டத்தை கூட்ட உள்ளோம். தேமுதிகவின் திருப்புமுனை மாநாடாக அமைய உள்ளது இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் சமீபத்தில் ராமநாதபுரம் வருகை தந்தபோது பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்த மாவட்டம் ராமநாதபுரம் கட்சியின் பொதுச் செயலாளர் வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் மாநாட்டில் ராமநாதபுரம் தனிமுத்திரை பதிக்கும் கடலூர் மாநில மாநாடு தேமுதிகவின் திருப்புமுனை மாநாடாக அமையும் என்று தெரிவித்தார். அதன் பின்பு தேமுதிக கட்சியில் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற நிகழ்வை மிக சிறப்பாக அமைய பாடுபட்ட நிர்வாகிகளுக்கு விஜயகாந்த் உருவம் பொறித்த சிலை வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்வில் பன்னீர்செல்வம் மண்டல பொறுப்பாளர், மாநில கழக துணை செயலாளர் அழகர்சாமி, மண்டல துணை பொறுப்பாளர், தேர்தல் பிரிவு செயலாளர் அரவிந்தன், சமூக வலைதள அணி செயலாளர், தேர்தல் மாவட்ட பொறுப்பாளர் ராமநாதன், திருவாடானை தர்மராஜ், ராமநாதபுரம் அசோகன், முதுகுளத்தூர் செல்வி, பரமக்குடி AS பாண்டியன், சந்தவெளியான் ஒன்றிய செயலாளர்களான திலீப் காந்த், கோபி, பாலு, ரெகுநாதன், முத்துக்குமார், மாணிக்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உள்ள போகாது பின்னாடி பாருங்க, இங்க பாருங்க. ஒரு நிமிஷம். அந்நியர் கேப்டன் புகழ். குரு பூசை மாநில மாநாடை வெற்றி பெற வேண்டும் என்று எங்களை போன்ற மண்டல பொறுப்பாளர்கள் சென்று உங்களை போன்றவர்களை எல்லாம் அணுகி அதை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று அனுப்பிய என்னுடைய புரட்சி அந்நியார் இடைவிடாமல் படையாற்றி அதில் முதல் மண்டலமாக உங்களை போன்றவர்களை வைத்து இந்த மண்டலத்தை சேர்ந்தவர்கள் தான் முதல் மண்டலம் என்ற பெருமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.